ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் போயிட்டுருக்கு. இதில் டாஸ்க் 1. ஸோ எல்லாருக்குமே தெரியும் அந்த டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டு, கையை மேலே தூக்கி கட்டையில் வச்சுட்டு காலை வந்து சின்ன ஒரு கட்டை மாதிரி இருக்கும். ஸோ அதில் வச்சுட்டு இருக்கணும். ஸோ யார் லாஸ்ட்டாக அங்கேருந்து இறங்குனாங்களோ ஸோ அவங்க தான் வந்து வின்னர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தவறு நடந்திருக்கான்னு சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் கையை எடுத்துட்டார். லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு. பட் அதை வந்து பிக் பாஸ் கவனிக்கல. எப்படி எல்லாரையுமே மைன்யூட்டாக கவனித்த பிக் பாஸ் இதை எப்படி கவனிக்க மறந்தான்னு தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வினோத்துக்கு அதே மாதிரி தான் கை வந்து ஸ்லிப் ஆகிருக்கும். ஸோ கவனிச்சிட்டாரு. அடுத்து சபரிக்குமே அதே இஷ்யூஸ் தான் நடந்தது. அவரை கரெக்டாக கவனித்து அனுப்பிட்டார். மூணாவது வந்து பார்வதி. இவங்க 3 பேருமே சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணாங்க. ஸோ இவங்கள வந்து அனுப்பிட்டார். ஸோ கம்ருதீன் கையை வந்து ஸ்லிப் ஆச்சு. ஸோ அது ஏன் கவனிக்கல? இவ்வளோ பெரிய டாஸ்க்கு லைவ் போயிட்டுருக்கு. இது எப்படி பிக் பாஸ் வந்து கவனிக்காமல் விட்டாருன்னே தெரில. ஸோ இது வந்து உண்மையாகவே வந்து ஒரு கமருதீனுக்கு வந்து ஃபேவரிசம் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் சேனல் தரப்புலேருந்து. பட் தெரியாமல் விட்டுட்டாரா என்னன்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு கேம் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து நடுவர்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ நடுவர்கள் அந்த இடத்துல வந்து கவனிக்கலன்னு தான் சொல்லணும் சரியா, இல்லை வேணும்னே விட்டாங்களான்னு அதுவும் தெரில. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து மறந்துட்டீங்க. அட்லீஸ்ட் லைவில் அதை காமிச்சியாவது இருக்கக்கூடாது. அதையும் காமிச்சு தொலைச்சிட்டிங்க. ஸோ எல்லாருமே வந்து உண்மையாகவே பிக் பாஸ் இதில் என்ன கவனிச்சாருன்னு தெரிலன்ட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நடந்த இந்த போட்டியில் வந்து சுபிக்ஷா வின் பண்ணுறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் சுபிக்ஷா. பார்க்கலாம் மக்களே, அடுத்த டாஸ்கில் யார் வின் பண்ணுறாங்கன்னு அடுத்த தகவலோட உங்களுக்கு வரேன். நன்றி.